ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்தே நெறைய பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாமே வந்து சேர்ந்துடுச்சு. ஒரு சிலருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. அப்படி யாருக்கெல்லாம் வரல, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று 2ஆம் கட்டமா எல்லாமே துவங்கி வச்சிருந்தாங்க. பழைய பயனாளர்கள், புதிய பயனாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் வரல. ஆனா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு எதுவுமே வரல, அக்கவுண்ட்ல செக் பண்ணோம் அப்படின்னெல்லாம் நெறைய பேரு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சிலருக்கு இங்க பாருங்க, இதில 4 மணி 6 நிமிஷத்துக்கு வந்து இன்னைக்கு கிரெடிட் ஆயிருக்கு. மெசேஜ் வந்திருக்கு. அவங்க அக்கவுண்ட்லேயும் போய் செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லா அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆதாரம், உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் எந்த பேங்க்ல குடுத்துருக்கீங்களோ, அந்த அக்கவுண்ட் நம்பரும் லிங்க் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா, ஒரு சிலருக்கு நீங்க குடுத்த ஒரு அக்கவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க. அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு தான் அந்த அமௌண்ட் போயிருக்கும். ரூ. 1 ஒரு சிலருக்கு கிரெடிட் ஆயிடுச்சு, ரூ. 1000 கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா, நாங்க போய் பேங்க்ல பார்க்கும்போது, எங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா, எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் வந்திருக்கு. அந்த கிரெடிட் ஆனவங்க எல்லாருக்குமே. ஒரு சிலருக்கு தான் வராத இருக்கு. அவங்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ரேஷன் கார்ட வந்து 2 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2 பெண்கள் இருந்து, அவங்க 2 பேருமே வந்து எங்களுக்கு அரசோட மகளிர் உரிமை தொகை வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ புதுசா வந்து 28,00,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில கிட்டத்தட்ட 16,00,000 பேருக்கான அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே ரூ. 1000 கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வரல அப்படின்னாக்கா, கண்டிப்பா இன்னும் ஒரு 2 நாள், 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆகாத பட்சத்தில நீங்க மேல்முறையீடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தோராயமாக 12,00,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள. இன்னும் அதுக்கு என்ன ரீசன்னால நிராகரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சொல்லல. எங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ரேஷன் கார்டுக்கு 2 பேர் அப்ளை பண்றது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தகுதி இருந்தும் வரவில்லை என்றால், தங்கள் பகுதி கோட்டாட்சியரிடம் முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் சங்கரபாணி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா, நீங்க மேல்முறையீடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையான ரூ. 1000 வந்து சேரும். இந்த மாரி யூஸ்ஃபுல் கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.